இப்போ எல்லாரும் ஏன்னு சொல்லும் போது எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. உங்களுக்கு புரிஞ்சா பதில் சொல்லுங்க. இப்போ ஒரு கம்பெனி வச்சுக்கலாம், ஒரு கார் கம்பெனி இருக்குன்ட்டு. அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ அந்த சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு 1,00,000 பேர் வேலை செய்றாங்க. அப்ப ஏஐ வச்சு இன்னும் அதிகமா சம்பாதிக்கலான்ட்டு இவங்க 1,00,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டு ஒரு 10,000 பேர் மட்டும் வச்சுட்டு ஏஐ வச்சுட்டு இவங்க அதே சாஃப்ட்வேர் சர்வீஸ் அந்த கார் கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இப்போ 90,000 பேருக்கு வேலை இல்லை. ஆனா இந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்ற ஆளுங்க தானே நார்மலா வெளியே வந்து ஒரு கார் கம்பெனில கார் வாங்குறவங்க, அவங்க தானே கன்சியூமர்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு 90,000 பேருக்கு வேலை போச்சுன்னா நாளைக்கு அது எவென்ச்சுவலா அந்த கார் கம்பெனியை தானே பாதிக்கும். ஸோ இதுதான் பேசிக். ஏஐ வச்சு நீங்க ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா நாளைக்கு ஹியூமன்ஸ் கையில பணம் புழங்காது. அப்போ நீங்க லாபம் பண்ணலாம்னு நினைப்பீங்க. ஆனா உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறது ஹியூமன்ஸ் தானே, ஏஐ கிடையாது. ஸோ பணம் இல்லாம எப்படி ஹியூமன்ஸ் அந்த பொருளை வாங்குவாங்க, உங்க கம்பெனி எப்படி ஓடும்ன்றது எனக்கு இப்பவுமே ஒரு பாரடாக்ஸா இருக்கு. ஏன்னா நான் எல்லாருமே இப்போ இந்தியன் ஐடி செக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், விப்ரோ மாதிரி டெக் ஜெயின்ஸ்னா ஒரு 16,00,000 பேர் அதில் ஒர்க் பண்றாங்க. 16,00,000 பேருக்கு ஒரு 3-4 பேர் ஒரு ஃபேமிலியில இருந்தால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அந்த இந்தியன் ஐடி செக்டரை மட்டும் நம்பி இருக்காங்க. இப்போ ஆந்த்ரோபிக் மாதிரி ஒரு கம்பெனி வருது. இந்த 16,00,000 பேர் வேலையை ஒரு 2,000-3,000 பேர் இருக்கிற ஒரு கம்பெனி ஏஐ வச்சு பண்ணிட்டு போயிடுதுன்னா இவங்க 16,00,000 பேர்கிட்ட நாளைக்கு பணம் புழங்காது. அப்போ இவங்க எப்படி நாளைக்கு பொருள் வாங்குவாங்க? இவங்கெல்லாம் தானே நாளைக்கு அந்த ஆந்த்ரோபிக் ஒரு கார் கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா கூட அந்த காரை போய் வாங்க போற கன்சியூமர்ஸ் இவங்க தானே. ஸோ காசு இல்லாமல் அந்த கார் கம்பெனி எப்படி வரும்? நெக்ஸ்ட் ஆந்த்ரோபிக்கே எப்படி வரும்? ஆந்த்ரோபிக்கே நாளைக்கு பிசினஸ் வராதுல்ல. ஸோ இதுதான் எனக்கு ஒரு பாரடாக்ஸா இருக்கு ஏஐ ட்ரிவன் பத்தி. இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லல, நீங்க மெக்கானிக்கல் கம்பெனிஸ்ல ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ணி 10 பேர் வேலை செய்யற லைனை 2 பேர் வச்சு ஓட்டுவோம், எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணிட்டா நாளைக்கு கவர்மெண்ட் தான் ஒரு யூனிவர்சல் இன்கம்னு எல்லாரும் வீட்டில் இருந்தாலும் கொடுத்து அந்த யூனிவர்சல் இன்கம் வச்சு பீப்புள் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபியூச்சர் கூட வரலாம் ஏஐ இப்படியே போச்சுன்னா. அதுதான் எனக்கு தோன்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.